தமிழக மக்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. எப்பெல்லாம் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு மோசமா போகுதோ, அப்பெல்லாம் அதை டைவர்ட் பண்றதுக்காக ஏதாவது ஒரு கோமாளிகளை கொண்டு கொண்டு வந்து கூத்து கட்டும் இந்த திமுக அரசு. இது ஒருக்கா ரெண்டு வாட்டியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தளபதி விஜயோட பிரச்சனை ஆல்ரெடி கொஞ்சம் ஓஞ்சி போன ஒரு பிரச்சனை. ஆனா சட்டம் ஒழுங்கு இப்ப என்ன நடந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். இதையெல்லாம் டைவர்ட் பண்ணணும், இதெல்லாம் மக்கள் மறக்கணும், வேற விஷயத்த பேசணும். அப்ப என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு கோமாளி எழுத்துட்டு வா, அவனை வச்சு ஏதாவது பேசவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப புதுசா ஒரு கோமாளியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. கஜால் பசுபதி அப்படின்னு ஒரு நடிகை. ஏற்கனவே தளபதி விஜயை பத்தி ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணி எல்லாத்துக்கும் பதிலும் கொடுத்தாச்சு. அதே பதில தான் இவங்களுக்கு மறுபடி கொடுக்கணும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன இருந்தாலும் இத்தனை வருஷம் வாழ்ந்த ஒரு மனைவியை இவ்வளவு சாதாரணமா பேசிடலாமா அப்படின்னு. எதை பேசுறாங்கன்னு புரியுதா? தளபதி விஜய் சொன்னாரே ஒர்த் இல்ல அப்படின்னு. இந்த முட்டாள்களுக்கு, இந்த கொத்தடிமைகளுக்கு, இந்த எலும்பு துண்டுகளுக்கு நான் மறுபடியும் ஒரு விளக்கத்தை நல்லா சொல்றேன். தளபதி விஜய் பேசுனதை ஒழுங்கா கேளுங்க. ஒரு வார்த்தையை பிடிச்சு வச்சு தலைகீழா நின்று ஆடாதீங்க. தளபதி விஜய் ஒருத்தல்லன்னு எதை சொன்னாரு? அவரோட மனைவியை சொன்னாரா? அவருடைய வாழ்க்கையை சொன்னாரா? இல்ல தன்னோட லைஃப பத்தி சொன்னாரா? ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். தளபதி விஜய் சொல்றாரு, நம்ம லைஃப் ஒருத்தல்ல, ஆனா தமிழக மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதை நாம சேர்ந்து கவனிப்போம் அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது தன்னோட பிரச்சனையை விட தமிழக மக்களோட நலன் தான் முக்கியம். சோ தமிழக மக்கள் நலனுக்கான காரியங்களை நம்ம செய்வோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னத நீங்க திருச்சி இந்த திமுக கொத்தடிமைகள் பணமும் வாங்கி எலும்பு துண்டை தின்னுட்டு மாத்தி மாத்தி பேசுறீங்க. அதுவும் பேசிட்டு அதுக்கு 1000 பதிலடி கொடுத்தாச்சு, விளக்கம் கொடுத்தாச்சு, அப்பவும் விட மாட்டேங்கிறீங்க. வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது திமுக காப்பாத்துற இப்படி இருந்து பேசுங்க. எவ்வளவு அசிங்கமா, வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? தமிழக மக்கள் கவனிக்கணும். எப்பெல்லாம் இவங்களுக்கு திமுக மேல ஒரு விமர்சனம் வர்றது மாதிரி பிரச்சனை வருதோ, திமுக அரசு மேல ஒரு விமர்சனம் வருதோ, இவங்க ஏதாவது ஒரு கோமாளியை கூட்டிட்டு வர்றது இப்பெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கஜால் பசுபதி அப்படிங்கிற கோமாளியே இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்து திமுக காப்பாத்துறதுக்கு இறக்கி விடப்பட்ட ஒரு கோமாளி.